டெல்லி நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்ற அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். சாஹித், பாட்டியாலா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு பல நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், டெல்லியில் இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. இதன் உண்மை என்ன? வணக்கம் ஷாம். டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி சாகோத் மாவட்ட நீதிமன்றத்தில் தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக அங்கே இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு தற்பொழுது மோப்பநாயக உதவியுடன் சோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் குழுக்கள், தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் மோப்பநாயகர்கள் சம்பவ இடத்தில் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறது. அந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் வெடிப்பு பயங்கரவாத சம்பவத்திற்கு பிறகு டெல்லியில பாதுகாப்பு என்பது பல்வேறு மடங்கு பலப்படுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டெல்லி மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய சாக்கு, அதே போல பாட்டியாலா உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள்ல மக்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அனைவரையும் வெளியேற்றியதற்கு பிறகாக அந்த இடங்கள் முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு கண்டறிய நபர்கள், தீயணைப்பு அதிகாரிகள், மோப்பநாய் உதவியோடு தற்பொழுது அந்த நீதிமன்றங்கள்ல சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நிகழ்ந்த இந்த கார் வெடிப்பு பயங்கரவாத சம்பவத்திற்கு பிறகாக நீதிமன்றங்கள்ல இந்த போன்ற மிரட்டல் வெடிப்பு சம்பவம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.